நம்மளை தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சு பிடிச்சி போய் ஒரு அட்ராக்ஷன்ல லவ்வா சொல்லிடுறாங்க. அப்புறம் நெருங்கி பழக ஆரம்பிச்சதும் ஆரம்பத்துல நம்ம மீதான இருந்த ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. ஆரம்பத்துல நீதான் உலகம்னு சொன்னவங்க, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க ஒரு கட்டத்துல அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பவே நாம புரிஞ்சு ஒதுங்கிடுறது நல்லது. இல்லைன்னா நம்ம வேணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு அடம் பிடிச்சாங்களோ என்னவெல்லாம் பண்ணாங்களோ நாம வேண்டாங்கிறதுக்கும் என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பர்சன்ஸை ஃபர்ஸ்ட்லேயே அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். பட் நமக்கு அவங்கள பற்றி புரிய வர்ற வரைக்கும் நாம் அவங்கள முழுமையாக நம்பியிருப்போம். அதனால் அவங்க ஸ்ட்ரேஞ்சாக ரியாக்ட் பண்ணுறத நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்காது, அவங்கள விட்டும் கொடுக்காது. அவங்கள வேண்டானும் நம்மளால் விட்டு ஒதுங்கி போகவும் முடியாது. ஆனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேண்டான்னா உங்கள் மேலே என்ன பழி வேணுனாலும் போடுவாங்க, ஈஸியாக தூக்கி போடுவாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னாலும் வேணும்னே நடந்துக்குவாங்க. நீங்கள் அழுதாலும் புலம்புனாலும் அவங்க கேர் பண்ண போகிறதில்ல. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களுக்கும் வேண்டாம். இல்லை நான் ட்ரூவாக லவ் பண்ணேன் ஸோ விட்டு கொடுக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா கடைசியில் அசிங்கமும் அவமானமும் தான் மிஞ்சும். போகட்டும், விட்டுருங்க. அவங்க நமக்கானவங்க இல்லை, நாம் அவங்களுக்கானவங்க இல்லை. லைஃப்ங்கிறது ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி. சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க. எல்லாரையும் நாம் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். ஃபீல் பண்ணாதீங்க, மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தானே.